நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதிக்கு வாழ்த்துக்கள். தளபதியை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புரட்சி தலைவர்கள் அவர்களையும் புரட்சி தலைவி அவர்களையும் பல விஷயங்களில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய வழி நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரட்சி தலைவருக்கும் சரி புரட்சி தலைவிக்கும் சரி அவங்களுடைய காலத்தில் அவங்களுக்கு பல நெருக்கடிகள், அந்த அவமானங்கள் சந்தித்தாங்க. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டங்களை மேற்கொண்டார். அவமானங்கள், ஆஃப்டர் ஆல் நீங்களாம் யார், ஒரு நடிகை தானே, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அரசியல் நெருக்கடி அவமானங்கள் வரும்போது அதை எதிர்த்து தான் ஒரு அரசியலுக்கே வந்தாங்க. அவங்கள சாதிச்சும் காமிச்சாங்க. அதே போல் ஒரு நெருக்கடி தான் தளபதிக்கும். காவலன் என்ற படம் வரும்போதும் சரி, அது தொடர்ந்தும் ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகை நீங்கள் என்ன செய்ய முடியுன்ற ஒரு விஷயம் வரும்போது எதிர்த்து நின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்களுடைய வழியை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி கோடு. எம்ஜிஆர் அப்படி இருந்தாங்கன்னா அவர் வெள்ளை ட்ரெஸ்ஸு, வெள்ளை வேஷ்டி, கருப்பு கண்ணாடி, ஒரு தொப்பி. அதே மாதிரி புரட்சி தலைவி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரெஸ் கோடு, ஒரு புர்கா மாதிரி, ஒரு முஸ்லீம் பெண்களோட புர்கா மாதிரி இருக்கும், பட் தலையை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு லுக். அதே மாதிரி தான் நம்ம இளைய தளபதி அவர்களும் தற்போது ஒரு பிளாக் கோட், ஒயிட் ஷர்ட், ஒரு அட்வொகேட் ட்ரெஸ் மாதிரி வர்றாங்க. நல்லாயிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ எம்ஜிஆர் பேசும்போது ஒவ்வொரு உதவியும் பேசும்போது வசனம், ரத்தத்தின் ரத்தமே அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னுவார். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தளபதி எப்போ பேசினாலும் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட்டம் அவ்வளோ கைத்தட்டுது. இன்றைக்கி அவங்க ஒரு ஷார்ட் பீரியடில், ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் அரசியலுக்கு ஒரு தனி மெஜாரிட்டியை எடுத்து இன்றைக்கி சிஎம் ஆகியிருக்காங்கன்னா, நான் பார்க்குற ஒரு முக்கியமான காரணம் அந்த மேஜிக் வேர்ட், நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வார்டு தான். தளபதி நெஞ்சில் நம்ம யாரெல்லாம் குடியிருக்கோம்னு தெரியல, ஆனால் தமிழகத்து மக்கள் அனைவரும் நெஞ்சிலும் தளபதி குடியேறிட்டாங்க. பெரியவங்க, இளைஞர்கள், பெண்கள், ஏன் பச்சை குழந்தைகள் கூட நெஞ்சில் கூட தளபதி குடியேறிட்டாங்க. அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம். ஸோ அவங்க ஒரு பிகம் த சிட்டிசன் ஆஃப் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழியன்ஸ். தமிழ் மக்கள் அனைவரும் நெஞ்சிலும் குடியேறிட்ட ஒரு இளைய தளபதி தான் இன்றைக்கி வெற்றியின் சிரமமாக வெற்றி பெற்று சிஎம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி தளபதிக்கிட்ட கேட்கணும்னு ஆசை. இப்போ புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை பல விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ அவங்க ஆட்சி காலத்தில் நான் உங்களுக்கு 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், இல்லை மிக்சி வாங்கி தரேன் எனக்கு ஓட்டு போடுங்க, இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்களான்னா நெவர். அவங்க அந்த மாதிரி இலவச திட்டங்களை அறிவிக்கவே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. எங்கள் ஆட்சியில் நாங்கள் 1000 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம், நீங்களும் அதே மாதிரி கொடுங்க அப்படின்றாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, யார் காசில் யார் கொடுக்குறீங்க? இப்போ அவங்க கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க சம்பாதித்த பண்ண காசை உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்களா? இல்லை அவங்க கொடுத்த குடும்ப சொத்தை உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்களா நீங்கள் கொடுக்குறதுக்கு? இப்போ ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா சொந்த பணத்திலையோ சொந்த சம்பாதித்திலையோ இல்லை குடும்ப சம்பாதித்தத்திலையோ இல்லை அவங்க ஏதோ கொடுத்து வச்ச காசையே கொடுத்தீங்கன்னா அப்போ அதில் கேள்வி இல்லை. அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து காசை பிடுங்கி நோத்துன்னு கொடுக்குறதுன்றது நியாயமா? நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா 1000 2000 கொடுக்க போகிறீங்கன்னா யார் காசை கொடுக்க போகிறீங்க? கஜானாவில் தான் கொடுக்க போகிறீங்க. கஜானா பண்ணால் யாருது? கஜானாவில் காசு இருக்கா? காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்கி கொடுப்பீங்க. அந்த கடனை யார் கட்டணும்? திரும்பி மக்கள் தானே. ஸோ மக்கள் பணத்தை மக்கள் பேரில் கடனை வாங்கிட்டு அதை கொடுக்கறதுன்றது எந்த வகையில் நியாயம்?
இல்லை அப்படி மக்கள்கிட்டே வந்து இது மாதிரி கேட்டிருக்கீங்களா, நான் உங்கள் பேரில் கடன் வாங்க போகிறேன், வாங்கி நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு பெர்மிஷன் யாராவது கேட்டிருக்காங்களா, இதுக்கு முந்தைய அரசோ இல்லை இப்போ உள்ள அரசோ? அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு கடன் இலவசமாக அவர் கொடுக்கறது வந்து சரியான்றதை கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி இலவசமாக கொடுக்கறதுனால நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இப்போ வந்து காமராஜர் காலத்தில் மத்திய பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு உணவு கொடுத்தாங்க. அது வந்து அதே புரட்சித் தலைவர் காலத்தில் அந்த உணவு சத்துணவாக கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. திருப்பி புரட்சித் தலைவி காலத்தில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க. மேற்படிப்பு போகிறவங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க. இது எல்லாமே எனக்கு ஓட்டு போடுன்றதுக்காக கொடுக்கப்படலை. அவங்க முன்னுக்கு வரணும், படிக்கணும், படித்து மேலே வரணும், முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஊக்க தொகையாக தான் கொடுக்கப்பட்டது. ஒரு ஊக்கப்படுத்த விஷயம், எம்பவர்மெண்ட், அப்படி ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த 1000 ரூபா 2000 ரூபா மிக்சி வாங்குற காசு இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்குற காசுன்றது அந்த ஊக்கத்தொகையா? இல்லை. அது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, கிவ் ஹிம் எ ஃபிஷ், he will eat for a day. Teach him how to fish, he will eat for his life. அதாவது ஒரு மீனை ஒருத்தனை கொடுத்தா ஒரு நாள் வச்சு சாப்பிடுவான். அந்த மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்நாள் ஊரில் சாப்பிடுவான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ அதே கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் மாதம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா கொடுங்க. எந்த மாதிரி கொடுக்கலாம்? இன்றைக்கி வேலை இல்லாமல் பெண்கள் இருக்காங்களா, வாங்க உங்களை 6 மாதம் உங்களுக்கு தையல் கிளாஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரேன், 6வது மாதம் ஒரு தையல் மிஷின் வாங்கித்தரேன், நீங்கள் அதை ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கவர்மெண்ட் கட்டுறோம், நீங்கள் அதை வச்சு பொழைச்சிக்கங்கன்னு சொல்லுங்கள். வாழ்நாள் பூரா அவங்க சாப்பிடுவாங்க. இளைஞர்கள் வராங்களா, உங்களுக்கு 2 வீலர் லைசன்ஸ் வாங்கித்தரோம், ஓட்ட கற்றுறோம், இல்லை ஒரு ஆட்டோ ஓட்ட கற்றுறோம், ஒரு கார் ஓட்ட கற்றுறோம், அதை வச்சு நீங்கள் வந்து 6 மாதம் கழிச்சு லைசன்ஸ் வாங்கின அப்புறம் ஒரு லோன் வாங்குறதுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் தரோன்னு சொல்லுங்கள். வாழ்நாள் ஊரில் வச்சு சாப்பிடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது சிறு தொழில், வேறு ஏதாவது விஷயங்களை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு ஸ்டைஃபன் கொடுங்க. அதை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை வாங்கி கொடுங்க. வாழ்நாள் போல் வச்சு சாப்பிடுவாங்க. தட் இஸ் எம்பவர்மெண்ட். ஒரு சத்துணவு கொடுத்தது காமராஜர், எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தது, புரட்சி தலைவி அவர்கள் சைக்கிள் இல்லை லேப்டாப் கொடுத்தது, அதெல்லாம் எம்பவர்மெண்ட். நீங்கள் அதை மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. இல்லை நீங்கள் கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, கஜானா நிறைய காசு இருக்குது அப்படின்னா சரி கொடுக்குறீங்கன்னா, கொடுக்குற காசு யாருக்கு கொடுக்குறீங்க? ஒரு வயசான ஆள், சம்பாத்தியம் பண்ண முடியாத ஆள், இல்லை ஒரு ஊனமுட்டவர், அதனால் எந்த விதமான சம்பாத்தியம் பண்ண முடியாத ஆள் கொடுத்தீங்கன்னா ஓகே, அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிங்க. ஸோ ஒரு இலவச திட்டம், இலவசம் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி யாருக்காவது சந்தேகம் இருந்தாங்கன்னா வாங்குறவங்களுக்கு அது கௌரவமான விஷயமா? எங்களுக்கு ஒரு தொழிலை சொல்லிக் கொடுங்க, ஒரு எப்படி இப்போ சம்பாத்தியம் பண்ணுற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, ஒரு தொழில் துவங்கிறதுக்கு ஒரு வழி செய்யுங்க. அது வாழ்நாள் ஃபுல்லாக உதவியாக இருக்கும். அது ஒரு மனுஷனுடைய எம்பவர்மெண்ட், மனுஷனோட மேன்மைப்படுத்தும். அதை விட்டுட்டு வருஷம் கையேந்தி நிற்கணும், நாங்கள் அதை கொடுக்குற காசை வச்சு நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு பழைய அரசியல் சித்தாந்தத்தை நீங்கள் தொடரக்கூடாதுன்றதான் என்னுடைய எண்ணம், என்னுடைய கருத்து. ஸோ நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா? தெரிஞ்சு இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னு என்ன, நம்ம நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி நெஞ்சங்களில் ஒருத்தர் பார்த்தா போதும், அவங்க நெஞ்சில் குடியிருக்கிற தலைவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இதை வீடியோ உங்களுக்கு பகிர்றேன். அடுத்த அஸ் அ அட்வொகேட்டாக நான் பல கம்பெனிகளுக்கு 35 வருஷ காலமாக ஆலோசனை வழங்கியிருக்கேன். மீடியாஸ், டிவி ஸ்டேஷன்ஸ், ரேடியோ ஸ்டேஷன், மல்டிநேஷனல் ஐடி கம்பெனிஸ், காலேஜஸ். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு அரசு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையே
அர்ப்பணித்து, அதாவது நம்பர் 1 இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டாராக இருக்கிற ஒரு சிறந்த நடிகர் தன்னுடைய தொழிலே விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஏன் உங்கள் கூட நான் சேவை செய்யக்கூடாதுன்னு. உங்கள் கூட வந்து சேவை செய்யணும்னு ஆசை தான். பட் உங்கள் கூட கோடான கோடி நெஞ்சங்கள் இருக்காங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் கொடுக்கலன்னு என்ன, உங்கள் வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன், எனக்குள்ள வாய்ப்பை நானே எடுத்துக்கிறேன். இதன் மூலிமா எனக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை வழங்குறேன். சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, சரியாக இல்லைன்னா உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சங்கள் அது நான் சரியாக இல்லையான்றதை தங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணி, உங்கள் நெஞ்சில் உள்ள கமெண்ட்ஸை பதிவு பண்ணி, நம்ம நெஞ்சில் இருக்கிற தலைவருக்கு நல்ல விஷயமா இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கிளி.